தாலி கட்டி வாழ வைக்க வேண்டிய கணவனால் கைவிடப்பட்ட தாய் அவ பெத்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அழுதுகிட்டே அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டப்ப, ஐயோ கடவுளே உனக்கு கண்ணு இல்லையா, இந்த தாயையும் இந்த குழந்தையையும் ஏன் இப்படி நீ போட்டு வாட்டுற அப்படின்னு சபிச்ச இதே மக்கள். வந்த இடத்துல வாடகை வீடு கிடைச்சது, அந்த வீட்டுல தங்கி இருக்கிறேன், ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கிறேன், நான் ஒரு புட்டிக்கு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாங்க இருக்கிறோம் உங்களுக்காக சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண இந்த மக்கள் என்னைய நம்ப வச்சு சில பேர் ஏமாத்திட்டாங்க. அவங்க என் கூட பழகுனதே துரோகம் பண்றதுக்காக தான். என்னைய நிறைய விஷயங்கள்ல ஏமாத்திட்டாங்க, கொடுமை பண்ணுனாங்க. நான் இப்படி அனுபவிச்சேன் அப்படி அனுபவிச்சேன்னு அழுதுகிட்டே வீடியோ போடும்போது சப்போர்ட் பண்ணதும் இதே மக்கள் தான். ஒருத்தர் எனக்காக வாழ்க்கை கொடுக்க வந்திருக்கிறாரு, அவருக்காக நான் இனி என்னுடைய வாழ்க்கையை தொடங்குறேன், நாங்க எல்லாரும் சேர்ந்து பிசினஸ் பண்றோம், எங்களுடைய பிசினஸுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கூட மக்கள் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த தாய் பெத்த பெண் குழந்தை நல்லபடியா வளரணும், நல்லா படிக்கணும், நல்ல இடத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டுதலை முன்வைக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, அம்மனி நீ வீடியோ போடு வேணான்னு சொல்லல, உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ தேர்ந்தெடுத்துக்கோ அதையும் வேணான்னு சொல்லல, ஆனா ஒரு வீடியோ போடுறமா அந்த வீடியோவை எல்லா மக்களுமே பாராட்டுற விதமா இருக்கணும், ஈவன் குழந்தைங்க கூட உன்னுடைய வீடியோவை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் பொழுது நீங்க சில விஷயங்களை அவாய்ட் பண்ணி வீடியோ போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ற அந்த மக்கள்ல ஒரு நபரா நான் என்னுடைய குரலை உங்ககிட்ட பதிவு பண்றேன். ஒரு டைமிங்ல கருத்துள்ள காணொலியை பதிவு பண்ணவங்க இப்ப காணாம போயிட்டாங்க. ஆனா கோமாளித்தனத்தோட வீடியோக்கள் போட்டாங்க பாருங்க, கெட்ட வார்த்தை பயன்படுத்துறது, மத்தவங்கள திட்டி பேசுறது, அதுக்கப்புறம் தேவையில்லாம அருவருக்கத்தக்க விஷயங்கள்லாம் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி நபர்களை தேடி கண்டுபிடிச்சு தூக்கி கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வச்சு கைதட்டி அழகு பாக்குறான். அப்புறம் அவங்க செய்யற சில விஷயங்களை இப்படி செஞ்சுட்டாங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இது தப்பு அது தப்பு அப்படின்னு சொல்றான். இது எல்லாத்துக்கும் காரணம் பொதுமக்கள் அப்படின்னு மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சிடாம, சில விஷயங்கள் ஒரு எல்லை மீறுது அப்படின்னா பார்வையாளர்களா நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது ஒரு சில விஷயங்களை சுட்டி காட்டுறதும் தட்டி கேட்கறதும் தப்பு இல்லை. மற்றவங்கள விடுங்க. நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் அவங்க பட்ட கஷ்டம், அவங்க ஏமாற்றம் அனுபவிச்ச கொடுமைகள் இதெல்லாமே ஓகேங்க. ஆனா இப்போ குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு முன்னால சில முன் உதாரணங்களை காண்பிச்சு நாம எப்படி வீடியோ போடணும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதை கையில் எடுத்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போனாங்க அப்படின்னா அது பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும், மற்றவங்களுக்கும் கொஞ்சம் முகம் சுழிக்க வைக்காதபடி இருக்கும் அப்படின்றத தான் நான் அந்த ஒரு பதிவில் போட்டிருந்தேன். ஒரு சகோதரி கேட்ட கேள்விக்காக இந்த காணொளி பதிவு. நன்றிங்க.